ஐயா, ம் சொல்லுங்க. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம பேர் காரையோடு. நீங்கள் எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க? 7 ஏக்கர் இருக்குது. எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 40 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். 40 வருஷமா? நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா விவசாயத்தில்? விவசாயமே தான். இது வெள்ளம், தென்னை மரம், அப்புறம் வாழை. தென்னை மரம், வாழை மட்டும்தான். எத்தனை வருஷமா ஐயா பண்ணிட்டு இருந்தீங்க சொன்னீங்க? அதான் 40 வருஷமா. 40 வருஷம். நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஐயா ஃபேஸ் பண்ணுறீங்க? ப்ராப்ளம் வெங்காயம் போட்டிருக்குமா, அப்போ போடுவோம். அது நல்ல விலை இல்லாதனால அது லாஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். வேறு ஏதாவது பன்னி தொல்லை? வேறு பன்னிக்கு அது அதிகமாக இருக்குது. அது ஓவராகவே டெய்லியும் வரும். அது சாக்கரை வச்சுருக்கோம். சரிங்க. அப்படி வந்துடும். டெய்லி வரும். டெய்லி? ஆமாம், பன்னீர் வரும். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? நீங்கள் 30 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, 20 வருஷமாக சொல்லுவீங்க. வேறு ப்ராப்ளங்கள் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் என்ன, மழை நல்லா இல்லைன்னா போரில் தண்ணி கம்மியாகும். ஆமாம், அந்த மாதிரி. இந்த புதுமையான விவசாயம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது கேள்வி பண்ணுறதுக்கு இல்லை. வேறு ஒன்றும். வேறு எதுவும் இல்லை. ஆமாம். அது எதாவது முயற்சி எடுத்தீங்களா? இல்லை, அதை எடுக்கல. மற்றவங்க எதாவது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதாவது பண்ணலான்னு ஐடியா வந்ததுங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் ஐடியா இல்லை. இந்த ஐடியா பண்ணல. சரிங்க. நீங்கள் அடுத்த வருங்காலத்தில் வரக்கூடிய விவசாயிங்கள்லாம் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு என்ன பண்ணலாங்கன்னா, அதான் இப்போ எல்லாம் அவங்க சிறு கூட ஏதாச்சும் சப்போர்ட் தொழில்களெல்லாம் பண்ணலாம். கோழி வளர்ப்பு, மீன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்.